ஸோ அந்த மந்திரம் கூட இயற்றப்பட்டுள்ளது. அந்த மாதிரி ராகத்தோட பாடுவதற்காக அது இயற்றப்பட்டுள்ளது. அப்படி அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மந்திரங்கள் எல்லாம் காயத்ரி மந்திரம் என்று சொல்லப்படுது. இது பாகவத் புராணத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு இந்த காயத்ரி மந்திரம் மிக மிக அவசியம். பிராமணர்கள் தினமும் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்வார்கள். 3 சந்தியா வேளைகளில் ஜபம் செய்வார்கள். விடியற்காலை, மதியான நேரம், சாயங்காலம். இந்த 3 சந்தியா தியாயாம் ஸ்துவம் சஸ்ய சந்தியாம். குருவை நம்ம 3 வேளைகளையும் அவர் நினைவு கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த காயத்ரி மந்திரத்தையும் 3 வேளைகள் நாம் ஜபிக்க வேண்டும். இந்த காயத்ரி மந்திரம் பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதி. ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்காக இது நமக்கு மிகவும் இன்றியமையாதது. இது அவர்களுக்கு தான், பிராமணர்களுக்கு தான் கொடுக்கப்படும். சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மந்திரம் சொல்லிக் கொடுக்கப்படும்.